ஃப்ரெண்ட் டூர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அன்றாடம் அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்போ நம்ம விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு வழியா இபிஎஸ் சிவி சண்முகம் இவங்க தரப்பு பஞ்சாயத்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ் நீங்க பயப்படாதீங்க, உங்க பதவி எங்கேயும் போகாது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய தோல்விகள் தான் உங்க தலைமையில நாங்க பார்த்துருக்கோம். அந்த அதிருப்தி தான் எங்களுக்கு. ரெண்டாவது ஓபிஎஸ் ஒரு கட்டத்துல வந்தாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னாங்க. ஆனா நீங்க தாயை போல அரவணைக்கல, நீங்க அரவணைச்சிருக்கணும். சசிகலா அவங்களையும் டிடிவி அவங்களையும் எல்லாரையும் அரவணைச்சு நம்ம ஒன்னா நின்று இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம முதலமைச்சரா ஆகியிருக்கலாம். தனியா ஆக முடியலனாலும் கூட்டணி கட்சியோட சேர்ந்து நம்ம ஆகியிருக்கலாம். என்டிஏவே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலையே நமக்கு என்ன தோல்வி எதனால ஏற்படுச்சுன்னு நம்ம ஒரு கூட்டத்துல நம்ம அதை கலந்து பேசல, பண்ணல. இப்பயும் அதை பண்ணல. நீங்க நான் மட்டும்தான்ற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. ஆனா பயப்படாதீங்க, உங்க பதவிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு சிவி சண்முகம். அதுதான் கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஏன்னா இப்போ சிவி சண்முகம் ஆறுதல் சொல்றாருல, ஓபிஎஸ் உள்ள வந்தாரு ஏத்துக்கல, அதே போல சசிகலாவை ஏத்துக்கல, டிடிவி தினகரன் ஏத்துக்கல இப்படின்னு சொல்றாருல. இதே சிவி சண்முகம் சசிகலாவை எதிர்த்தாரு. ஆமா, ஓகேங்களா, டிடிவி தினகரன் எதிர்த்தாரு. இவ்வளவு ஏங்க செங்கோட்டையன் என்ன சொன்னாருங்க, அதிமுக ஒன்றிணைனும் சொல்லிட்டு நானு, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், அன்பழகன், தங்கமணி போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சேர்ந்து என்ன பண்ணோம், எடப்பாடி பழனிசாமி கிட்ட முறையிட்டோம். அப்போ அவர் எதுவுமே கருத்து சொல்லல அப்படின்னு சொன்னார்ல. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இருந்து விலகத்துக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிணைனும், பசும்பொன்னுல சசிகலாவையும் ஓபிஎஸும் பார்த்து சந்திச்சார். ஸோ அப்போ அவர் சொன்னாரு, அதிமுக ஒன்றிணைனும் கோரிக்கை நான் வைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 10 நாட்கள் கெடு கொடுக்குறேன் இப்படிதான் சொன்னார். அப்ப எங்க போனார் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி? அப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார்ல, எடப்பாடி பழனிசாமி எதிரடியை நீக்கினார்ல, பதவியை பறிச்சார்ல, அடிப்படை உறுப்பினர் பதவி இருந்தார்ல. அப்ப நீங்க போர்க்குடி தூக்க வேண்டியதானே? இதே சிவி சண்முகம் போர்க்குடி தூக்க வேண்டியதானங்க? இப்ப தெரிஞ்சவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குல்ல. அப்பவே நீங்க என்ன பண்ணிருக்கணும், எங்க செங்கோட்டையன் தப்பு சொன்னாரு, நம்மளாம் கேட்டோமே, அப்ப இபிஎஸ் மேல நீங்க பாய வேண்டியதானே? பாயவே இல்லை. ஓபிஎஸ் நிபந்தனை ஆற்று அப்பவே கொடுத்தாரு, அப்ப நீங்க சேர்த்துக்கவே இல்லைன்னு இப்ப சொல்றாருல. ஏன் இப்ப நீங்க அப்ப முறையிட வேண்டியதானே? அப்ப நீங்க ஃபைட் பண்ண வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட? அப்ப நீங்க ஃபைட் பண்ண வேண்டியதானே? இதே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி, சி விஜயபாஸ்கர், நத்த விஸ்வாதன்லாம் அப்ப ஃபைட் பண்ண வேண்டியதானே? ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கோங்க. செங்கோட்டையனையா விளக்குனீங்க? ஃபைட் பண்ணி நீங்க நிக்க வச்சிருக்கலாமே, ஒண்ணு சேர்த்துக்கலாமே. இன்னைக்கு உங்களுக்கு மூளை வேலை செய்து உங்களுடைய ஆதாயத்துக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க தாய் உலத்தோட ஏத்துக்கிறாரு இப்ப சொல்றாரு, அப்ப ஏத்துக்கல அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க அப்ப ஏத்துக்கினீங்களா? நீங்க அப்ப செயல்பட்டீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. இப்போ என்ன அச்சம் சிவி சண்முகத்துக்கு அப்படின்னா, நம்முடைய பதவி பறிச்சிட்டாரு. இப்போ அவர் அடிப்படை உறுப்பினர் தான். ஒரு பொதுக்குழுவுக்கோ இல்ல செயற்குழுவுக்கோ எந்த ஒரு கட்சி நிகழ்வுல அவரால் கலந்து கொள்ள முடியாது, ஒரு அடிப்படை உறுப்பினர். சோ அந்த ஒரு பயம். அடுத்த கட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி நகர்வாரு அப்படின்னா, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவாரு, கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வருவாரு. மேபி கொண்டு வந்துட்டா, ஒரு வேகத்துல கொண்டு வராருங்க எடப்பாடி பழனிசாமி. நீ என்னப்பா பெருசா பேசுற, நான் தான் பொதுச் செயலாளர், உன் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வரேன் 25 பேர் மேலேயும் அப்படி கொண்டு வந்துட்டாருன்னா 25 எம்எல்ஏக்களை இடைத்தேர்தல் நடக்கும். இவருக்கு சட்டமன்றத்துல பலம் குறையுது குறையல அதை பத்திலாம் இவர் கவலைப்படல. நான் அதிரடி ஆக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா 25 பேர் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். இவங்க அதிமுக உறுப்பினர்களா இருக்க மாட்டாங்க. தாவேக்கா விசில் சின்னத்துல இவங்க நிக்கிறாங்கன்னா எந்த கட்சி சேர்ந்தவங்களா இருப்பாங்க? தாவேக்கா கட்சி சேர்ந்தவங்களா இருப்பாங்க. திரும்பவும் இவங்களுக்கு அதிமுக அப்படின்ற பிராண்டு இருக்கவே இருக்காது. தாவேக்கான்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, காணல் நீர் போற மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா போக 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 தாவேக்கானுடைய ஆட்சியும் கட்சியும் எந்த அளவுக்கு கரைய போகுது அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு தெளிஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை நம்பி சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் போக மாட்டாங்க. சோ அதனால தான் இவங்க இறங்கி வராங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க தான் பொதுச் செயலாளர். நீங்க சொல்லானாலும் சொல்லாகட்டியும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். பொதுக்குழுவை கூட்டி 10 மாவட்ட செயலாளர்களும் 10 மாவட்ட செயலர் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சா அவர் தான் பொதுச் செயலாளர். அதனால தான் அதிரடியா 25 பேர் கிட்டத்தட்ட 30 பேருடைய கட்சி பதவியை, மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தனக்கான ஆதரவாளர்களை அவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்திருக்காரு. தனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கள என்ன பண்ணிருக்காரு, மாவட்ட செயலாளரா அவர் நியமிச்சிருக்காரு. இப்ப நாளைக்கே பொதுக்குழு கூட்டம் நடக்குதுன்னா இவங்க உள்ள வர முடியாது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்த விஸ்வநாதன் இவங்க டீம்ல இருக்கிறவங்க யாருமே உள்ள வர முடியாது, வரக்கூடாது. சட்ட விதி பார்த்தா நீங்க அமைச்சர் நீங்க என்ன பண்ணல, மாவட்ட செயலாளர் இல்ல, பொதுக்குழு உறுப்பினரும் இல்ல, தலைமை நிலை செயலாளரும் இல்ல, நீங்க உள்ள வர முடியாது. யாரு உள்ள வர்றதுக்கு எலிஜிபிள்? மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர் தான் உள்ள வரணும். சோ
எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் உள்ள வந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிஞ்சு 10 மாவட்ட செயலர் முன்மொழிஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டா அடுத்த பொதுக்குழு கூட்டி ஒரு என்ன பண்ணலாம், பொதுச் செயலாளர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க டம்மி ஆயிருவீங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிவி சண்முகம் நீங்க என்ன பண்றாரு, இறங்கி வராரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் பொதுச் செயலாளர், நாங்க வந்து விவாதிக்கிறது தான் மட்டும் நம்ம என்ன பண்றோம் கூப்பிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. சோ பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதிரடியா நீக்கி எடப்பாடி பழனிசாமி தாம் பக்கம் வந்துறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இறங்கி வராரு. என்ன அப்படின்னா, வாங்க பேசிக்கலாம், நமக்கு இல்லாத உட்கட்சி பூசலா, நமக்கு வராத பிரச்சனையா, எது இருந்தாலும் பேசி தீர்க்காத பிரச்சனை கிடையாது, வாங்க உட்காந்து பேசலாம், 1 to 1 பேசலாம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இருக்குது. சோ இவங்க வந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. யார் வேணா சொல்லலாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட நாளைக்கு ஆதரவு சொல்லலாம். யாரு நினைக்கணும்? எடப்பாடி பழனிசாமி நினைக்கணுமா, இல்ல எஸ்பி வேலுமணி நினைக்கணுமா? நினைக்க கூடாது. மேல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, பாஜக, அவங்க சொல்லணும். பாஜக ஒரு வார்த்தை அசைவு காட்டிச்சுன்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தாவேகா விஜய் சந்திச்சு என்ன பண்ணுவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டாருன்னா எஸ்பி வேலுமணி டம்மி ஆயிடுவார். ஸோ இதெல்லாம் பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கு காட்சிகள் இப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ ஏன்னா இவங்களுடைய கேஸ் எல்லா ஃபைலும் எஸ்பி வேலுமணி கிட்ட இருக்கு. நாளைக்கே ஒரு ஆர்டர் விட்டுறாரு, இடி போங்க, சிபிஐ போங்க, ஐடி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்பி வேலுமணி அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவார், அமைச்சராக உட்காருன்னு வச்சுப்போம். சிவி சண்முகம் அமைச்சராக உட்காராரு, நத்த விஸ்வநாதன் அமைச்சராக உட்காராரு, சி விஜயபாஸ்கர் அமைச்சராக உட்காராருன்னா எல்லா கேஸ் கட்டும் அவங்க கிட்ட இருக்கு. இடி போவோம், ரைடு விடும், சிபிஐ வருவாங்க, ரைடு விடுவாங்க, ஐடி வரும், ரைடு விடும். யாருடைய ஆட்சி அமைச்சராக இருக்காங்க, தாவேகாவுடைய ஆட்சி அமைச்சராக. அப்ப யாருக்கு கலங்கம் வரும்? விஜய்க்கு தான் கலங்கம் வரும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இப்போ நடக்கிறத வச்சு நம்ம ஃபியூச்சரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவி சண்முக தரப்ப இறங்கி வராங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன பண்ணாரு, இறங்கி வர தாய் உள்ளத்தோடு நான் சேர்த்துக்கிறேன், துரோகம் செஞ்சுட்டு போனவங்களா தாய் உள்ளத்தோடு சேர்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா திரும்பி உள்ள வருவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகத்தினாலதான் வெளியே போனாங்க. திரும்பவும் ஒரு தலைமையை ஏத்துக்கொண்டு உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் பெருசா இல்லவே இல்லை. யாரை ஏத்துக்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க நம்பிக்கை கணக்கெடுப்புல. ஆனா முதலமைச்சர் விஜய் வந்து இவங்கள ஒரு பொருட்டாவே வந்து மதிக்கலன்ற மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னா ஏற்கனவே அடிமை ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து விமர்சிச்சிருக்காரு. இப்ப அவரும் வந்து எந்த ஒரு பதவியும் கொடுக்கற நிலைமையில இல்ல. இப்ப எடப்பாடியும் விட்டுட்டா இவங்களுக்கு வேற வழி இல்ல, அதனால இவங்க வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வேலை செய்யாத மூளை இப்ப வேலை செய்யுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவங்க வந்து திருமாவர்களுக்கு வெளிப்படையாவே அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அமைச்சரவையில வந்து ஒரு சமூக நீதி கருத்து கொண்ட ஒரு கட்சி வந்து இடம்பெறணும், அதனால நீங்க வந்து வாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே அவங்க வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு பயம்தான். எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கும் ஒரு பயம்தான். என்ன அப்படின்னா இடதுசாரிகள் விசிகா தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு செக் ஒன்று வச்சாங்க. அதாவது அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கு நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலோ இல்ல அவங்களுடைய ஆதரவு நீங்க ஏற்றுக்கொண்டாலோ எங்க ஆதரவை நாங்க வாபஸ் பெற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல இடதுசாரிகளை சொல்லிட்டாங்க, இந்திய முஸ்லீம்களுக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சு, ஒருவேளை இதுவும் நம்மளுக்கு போயிருச்சுன்னா இது நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ தாவேகா தரப்புல இருந்து திட்டவட்டமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு தொல் திருமாவளவன் அவர்கள். என்ன அப்படின்னா அதிமுகவுல இருந்து வரவங்களுக்கு அமைச்சரவையில இடம் இல்லை அப்படின்றது தாவேகா திட்டவட்டமா எங்க கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா தாவேகா இதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அது ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடும். திருமாவளவன் அவர்கள் தான் சொல்றாரு, ஓகேங்களா? திருமாவளவனை ஏமாத்துறது கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா திருமாவளவன் அந்த பேச்சை நம்பி என்ன பண்றாரு, தாவேகா திட்டவட்டமா சொல்லிச்சு, அதனால நாங்க என்ன பண்றோம், எங்க ஆதரவை வாபஸ் பெற மாட்டோம்னு சொல்றோம். நாளைக்கே நீங்க எல்லாத்திலயும் ஓகே உடன்பட்டுட்டு இது பண்ணிட்டா நாளைக்கு திரும்ப உள்ள கொண்டு வந்துட்டா திருமாவளவன் என்னென்ன பண்ண முடியும்? மாத்தி மாத்தி பேசுறாருப்பா திருமாவளவன் அப்படின்ற ஒரு ஒரு தவறான பேர் அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவரு தாவேகா சொன்னதான் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் வந்து இவங்களுக்கு வந்து அதிமுக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, பதவி கொடுக்கல அப்படின்னா இது ஒரு பெரிய சிக்கலாவே இருக்கு. ஒருவேளை அதிமுகல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்க பதவி கொடுத்துட்டு அமைச்சர பதவி கொடுத்துட்டீங்கன்னா விஜய் மேல விமர்சனங்கள் அதிகமா முன்வைக்கப்படும், குற்றச்சாட்டுகளும் அதிகமா வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊழல் சக்தின்னு சொல்லிட்டீங்க. ஊழல் சக்தியில இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, தூக்கி பிடிக்கிறீங்க. அப்படி தூக்கி பிடிக்கும் போது இங்க கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய சித்தாந்தங்கள், திட்டங்கள், கொள்கைகள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது வாய்ப்பு, கொள்கை வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஏபிபி மாணவர்கள் RSS உடைய
மாணவர் அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு 16-17 கோரிக்கை கிட்ட வச்சிருக்காங்க. ஆமா. அதுல அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டாங்களா இல்லையா, ஆனா அதோடைய பிரதிநிதி வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு வச்சுக்கலாம். அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சோ கொஞ்சம் கொஞ்சமா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஏன் ஆதவ் அர்ஜுனா விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் அமைச்சரவையில இடம் பெறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுல வந்து வீரபாண்டியர் அவர் வந்து சிபிஐ இருக்கிறாருல, அவர் வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு, சிபிஎம் சொல்லிருச்சு நாங்க அமைச்சரவையில இடம் பெறல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிகாவும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு செக். இந்த பக்கமும் நம்ம வந்து கொடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. இந்த பக்கம் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, ஆதரவு கொடுக்க முடியாது. சோ தாவேக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களை விட்டுடக்கூடாது, நழுவிட விடக்கூடாது அப்படின்றதுக்காக விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்களை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு திட்டவட்டமா என்ன பண்ணல, மறுத்துட்டாங்க. இன்னமும் அவங்க என்ன பண்றாங்க, திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. தாவேக்கா அமைச்சரவையில போயிட்டோம்னா இது கூட்டணி அப்படின்ற ஒரு விவாகரத்துல போயிடும். ஏன்னா தேர்தலுக்கு பிறகான ஒரு கூட்டணி எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு பச்சை துரோகம் செஞ்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டணி விவகாரத்துல போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, அமைச்சரவையில இடம்பெறாம வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்க ஆட்சி நடத்துங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். சப்போஸ் நாளைக்கு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கோ ஒரு விரோதமான ஒரு செயல் திட்டங்களை நீங்க கொண்டு வரும் பட்சத்தில் நாங்க ஆதரவை வாபஸ் பெற்றுப்போம், நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்துருக்கோம், நாங்க எப்போனாலும் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்கிறாங்க. ஸோ இதை நம்பி இவங்களுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுகவை சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சொல்லிக்கலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு. அமித்ஷா அவங்களுடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதற்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா? அதனால அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து திரள் நிதி கேட்பாங்க மக்கள் கிட்ட, நிதி கொடுங்க கட்சிக்கு கூட்டங்களுக்குன்னு. அதே மாதிரி அவருடைய பாணியில அன்புமணி அவங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் சௌமியா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்க பொன்னாடை போத்துறீங்க, அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ன்னு தெரியல, நீங்க அதுக்கு பதிலா அமௌண்டா கொடுத்துருங்க, அதோட இல்லாம நாங்க ஸ்கேனர் கோட் வைக்கிறோம், பார் கோடு, அதுல வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க, எங்களோட போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுதான் நவீன முறையில டிஜிட்டல் முறையில பணம் பறிக்கிற ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, பாமக கிட்ட இல்லாத பணம் கிடையாது. பாமக கட்சி நிதியே நிறைய இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது. ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பணம் வருது. வன்னியர் அமைப்பு அந்த ட்ரஸ்ட் மூலியமா நிறைய இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அன்புமணி அவர்கள் அஃபிடவிட்டில அதிகமாக கோடிக்கணக்கில் பணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அசையும் சொத்துக்கள் அதிகமா இருக்குது. சௌமியா அன்புமணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி கிட்ட சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இருக்கு. 365 சவரன் நகை இருக்குது, நிறைய இருக்கு, தெரியாம இன்னும் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர்த்துட்டு அவங்களுக்குன்னு இந்த வணிக வரி பில்டிங் இருக்கு, அக்ரி லேண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான கோடி கணக்கில் அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கு, பணம் இருக்கு. கட்சி நிதியும் அதிகமா தான் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா இருந்தும் இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபடுறாங்க? அது பொது வெளியில இது மாதிரி பேசுறது இருக்குல்ல, ஒரு தவறான ஒரு பிம்பத்தை காட்டுற மாதிரி தான் இருக்கு ஒரு கட்சி. ஏன்னா இப்ப எல்லா கட்சி நிதியும் வாங்குறாங்க. திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிக்கும் நிதின்னு ஒண்ணு வாங்குவாங்க. ஆனா இது மாதிரி பகிரங்கமா என்ன பண்ண மாட்டாங்க, அறிவிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட தான், நீங்க பொன்னாடெல்லாம் போத்தாதீங்க, அதுக்கு பதில் புக்கு பிரசன்ட் பண்ணுங்க, புக்கு கொடுங்க, அறிவு வளர்ச்சிக்காக அது வந்து சொன்னாங்க. ஏன் புக்கு கொடு சொன்னா அறிவு வளரும், நாலேஜ் வரும். ஒரு நீங்க இப்ப போறீங்க, உதயநிதி பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணா புக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு புக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம நாலேஜ் படிச்சு என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பாமக முன்னெடுத்துருக்கலாம். ஆனா அதுக்கா பதில், சால்வைக்கா பதில் நீங்க என்ன பண்றீங்க, காசு கேட்கறீங்க. பாத்தீங்களா, கூச்சமே இல்லாம காசு கேட்கறாங்க. இது அவங்க கேட்கறது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்க கணவருக்கு உடனே மைக் எடுத்து சொல்றாரு, நீங்க ஒரு சால்வை 50 ரூபா வாங்குவீங்களா? 50 ரூபாய்க்கு சால்வெல்லாம் இங்க விற்கிறது இல்லை சார். ஏன்னா ஒரு சால்வை வாங்கி இருந்தா அவருக்கு தெரியும் 50 ரூபாய்க்கு சால்வெல்லாம் இங்க விற்கிறதே இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க 50 ரூபாய்க்கு வாங்குவீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 500, ஏன் சொல்லலாம் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல கூட வாங்குவீங்களா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, காசா நீங்க கொடுங்க, நாங்க ஸ்கேனர் ஒன்று வச்சிடறோம், அந்த ஸ்கேனரை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி அது எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து நீங்க எங்க கிட்ட காமிச்சீங்கன்னா எங்க கூட நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு கட்சி தலைவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து தான் போட்டோ எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் கட்சி தலைவர் இருக்கிறாரு பாமகல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர் அப்படி இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை நீங்க அவர் பர்த்டேக்கு நீங்க போய் சந்திச்சீங்கன்னா அவரு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட போட்டோ எடுத்துப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான், அவரு கூட நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அவரு காசு கொடுத்து உங்க கூட போட்டோ எடுத்துப்பாரு.
ஸோ ஆனா அன்பளிப்பு வந்து அவங்க ஆமா தருவாங்க. போட்டோ எடுத்துப்பாங்க. இப்போ நீங்க காசு கொடுக்கணும் இல்ல, பர்த்டேக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ கலைஞர் ஐயா போதெல்லாம் 10 ரூபா கொடுப்பாரு. அவங்க வீட்டுக்கு நீங்க பர்த்டேக்கு அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா 10 ரூபா கொடுத்து என்ன பண்ணா அவர்கிட்ட நீங்க 10 விஷ் ரூபா பண்ணி வாங்கிடலாம். நம்மள விஷ் அனுப்புவாங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ கட்சி தலைவர் எங்கன்னா வராங்கன்னா தொண்டர்களை நீங்க காசு கொடுங்க, அப்பதான் நீங்க போட்டோ எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எந்த தலைவரா இருந்தாலும் போட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்று தினத்துல முதல்வர் சந்திச்சு மாற்றுத்திறனாளிகள்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க, கோரிக்கை வச்சாங்க. அப்ப அங்கேயே முதல்வர் அலுவலகத்திலேயே அவர் ரூம்லயே ரீல்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாமகல மட்டும்தான் நீ போட்டோ எடுக்க வரணும்னா நீ எவ்வளவு காசு அமிச்ச ஸ்கிரீன்ஷாட்டை காட்டு, போட்டோ எடுத்துக்கோ. இது எந்தெல்லாம் ஒரு இடத்துல பார்த்துருப்போமா தலைவர், இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நம்ம. ஏன்னா அவங்க சொல்றாங்க நம்ம வந்து பணக்கார மக்கள் கட்சி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம கட்சி ரொம்ப ஏழையா இருக்குது, அதனால நீங்க நிதி கொடுங்க. நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா நம்ம கட்சி வந்து நான் பணக்கார கட்சியா மாறிடும். ஏன்னா எங்க கிட்ட காசு இல்லை, நாங்களே என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம், கட்சியும் ஏழையா இருக்குது. நீங்க நிதி கொடுத்து தான் இந்த கட்சியை பணக்கார கட்சியா மாத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா பொதுவெளியில இப்படி பேசுறது ரொம்ப ஒரு தவறான செயலா இருக்குது. ஏன்னா பொதுவெளியில இந்த அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததுல, ஆமா. இது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சொத்துனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா பாமக சொத்து யாருக்கு போகணும், ஏன்னா தலைவரா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி. அந்த ட்ரஸ்ட் மூலமா கட்சி மூலமா வர பணங்களா தலைவரா இருக்கிறவங்க சைன் போட்டாதான் அது வந்து பணத்தை செல்லுபடி ஆமா ஆகும், செல்லுபடி எடுக்க ஆகுறது முடியும். ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்காக தான் இவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பேசும் பொருளா இருக்கு. பாமக கிட்ட இருக்கிற பணமும் கிடையாது, அவங்க கிட்ட இல்லாத சொத்துமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொதுவெளியில இப்படி பேசுறது ரொம்ப ஒரு தரக்குறைவான செயலோ எல்லாரையும் முகசுகுலிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு, பேசும் பொருளமா இருக்குது அப்படின்றதான் எடுத்துக்கணும். ஆனா எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை, இவ்வளோ ஸ்டைலான பிச்சைக்காரனை நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோடு மேற்கு எம்எல்ஏ இருக்காருல்ல ஆனந்த் மோகன், அவர் என்னன்னா திடீர்னு எஸ்பி அவங்கள வந்து சந்திச்சு நீங்க ஃபைல் எல்லாம் உடனே எடுத்துட்டு வாங்க, யார் யார் மேல என்னென்ன கிரிமினல் வழக்கு இருக்குது, என்ன மாதிரியான குற்றங்கள் இந்த மாவட்டத்துல இருக்கு, உடனே எடுத்துக்கிட்டு வாங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த பெண் எஸ்பி அவங்களும் ரொம்ப இதனால கொஞ்சம் கடும் அதிருப்திக்கு ஆளாகியிருக்காங்க. நம்ம எதுக்கு மக்கள் பிரதிநிதியை போய் நம்ம ஏன் பார்க்கணும், நம்ம எதுக்கு ஃபைலை கொடுக்கணுன்ற மாதிரி அவங்களும் வந்து கேட்டுட்டு கலெக்டர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அவருக்கு வந்து தெரியல, மக்கள் பிரதிநிதினா என்னன்னு தெரியல, ஏன்னா அனுபவம் இல்லைல்ல, இதுக்கு முன்ன பின்ன அரசியல் தெரியாது, திடீர்னு ஒரு லக்கில் வந்து உட்காந்துட்டாங்க, தெரியல, பவரை காமிக்கணும்னு காமிக்கிறாங்க போல, நீங்க அதனால கோவம்லாம் படாதீங்கன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் அவருடைய சகோதரி ஆனந்த் மோகன் அந்த எம்எல்ஏவும் சகோதரியும் எஸ்பியை பார்த்து கொஞ்சம் மன்னிப்பெல்லாம் கேட்ட மாதிரி காவல்துறை வட்டாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா யூரோசியம் காட்டுறாங்க. இப்ப நீங்க படத்துல எல்லாம் பாப்பீங்கல்ல, இப்ப விஜய் வந்து சினிமால நடிச்சிருக்காரு, யூரோசியம் காட்டுவாரு, ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டா உடனே வந்து எல்லாத்தையும் சீர்திருத்திடுறேன் அப்படின்னு சொல்லி. படத்துக்கு இது வந்து செட் ஆகும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, லஞ்சம் வாங்குற ஊழியர்களை வந்து நீங்க அடையாளம் காட்டினா 1 லட்ச ரூபா சம்மேளனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாருல. எத்தனை ஊழியர்கள் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க உங்களால கணக்கிட முடியுமா? ஒருவேளை இப்ப அரசு ஊழியர்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா என்ன நடக்கும்? இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்குது வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் சட்ட சிக்கல்லாம் பயங்கரமா இருக்கு, இங்க நிர்வாக சிக்கலும் பயங்கரமா இருக்கு. விஜய் அவர்கள் அதிரடியா உத்தரவு எடுக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறாரு, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். இது நீங்க 5 வருஷத்துக்கு இது வந்து ஸ்டேபிளா பண்ண முடியுமா? ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும், சமநிலையில் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய ஆட்சி சமநிலையில் இருக்குமா, ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முதலமைச்சர் இப்படி செய்யறாரு, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தொகுதியில போயிட்டு அதிகாரத்தை வந்து என்ன பண்றாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. நீ சொன்னீங்களே அனுபவம் இல்லை, தகுதி இல்லாதவங்ககிட்ட அதிகாரம் போனா இந்த நிலைமைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஒரு எம்எல்ஏவுக்கு எந்த அளவுக்கு அதிகார வரம்பு அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கிரண் ஸ்மிருதி எஸ்பி அவர்கள் ஒரு அந்த மாவட்ட ஃபைல பாக்குறதுக்கு எம்எல்ஏக்கு அடிப்படையில அவங்களுக்கு என்ன பண்ணல, உரிமை கிடையாது, அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? ஏன்னா ஒரு மினிஸ்டர் கிடையாது, எம்எல்ஏ, அவ்வளவுதான். ஒரு மினிஸ்டர் இருந்தா கூட மினிஸ்டருக்குன்னு சில வந்து அதிகார வரம்பு இருக்கு, அதுக்குள்ள தான் அவர் செயல்படணும். ஸோ எம்எல்ஏ வந்து இவர் யூரசத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கலெக்டர் கிட்ட போயிருக்காங்க, கலெக்டரும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆனந்த் மோகன் அப்பா கலைச்செல்வன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரோ நினைச்சா எம்எல்ஏ பதவியில தொடர்றது ரொம்ப சிக்கலா இருக்கும். நாங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஒரு எம்எல்ஏவே இருக்க முடியாது. முதல்ல சொல்லி கொடுங்க, என்னென்ன விஷயம் சொல்லி கொடுங்க, ஒரு எம்எல்ஏக்கு என்னென்ன பவர் இருக்கு, எது வரைக்கும் பவர் இருக்குன்னு சொல்லி கொடுங்க. தெரியாம வந்து இது மாதிரி பண்ணிட்டோன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த எஸ்பி கிட்ட போன் போட்டு சாரி கேட்டிருக்காங்க. இது பயங்கர வைரலா இருக்கு. இது தாவேகா எம்எல்ஏ ஈரோடுல மட்டும் தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ், அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா அரசு அதிகாரிகளும் அவங்க அலுவலகத்தை கூப்பிட்டு, அந்த ஜோசியர் அலுவலகத்தை கூப்பிட்டு, இந்த அம்மா என்னவோ மகாராணி மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அந்த சிம்மாசனத்துல உட்காந்து மற்றவங்களுக்கு எல்லாம் பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்காங்க. இந்த கொடுமை எங்கன்னா நடக்குமா? முதல்ல நீங்க அரசு மீட்டிங் போடுறீங்கன்னா அவசர கால பேரிடர் காலம் இருக்குல்ல, இந்த டைம்ல தான் நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்களா மீட்டிங் போட்டுக்கலாம். அதுக்கு பெர்மிஷனும் வாங்கணும்ல. ஆமா. ஆனா அதை தவிர்த்துட்டு நீங்க அரசு வேலை செய்றீங்கன்னா அரசாங்க இடத்துல தான் நீங்க போய் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னோம். இந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு எம்எல்ஏ பில்டிங் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. ஸ்கூலுக்கு போங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல லீவு தானே இருக்குது, ஒரு ஸ்கூல் எடுங்க, இல்ல ஒரு மண்டபத்தை எடுங்க, ஏதோ ஒரு இடத்துல சரிக்கு சமமா உட்காருங்க. நீங்க மக்களுடைய பிரதிநிதி தான், உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ராலாம் வந்து இதுவா இருந்தல. நீங்க என்னவோ சிம்மாசனத்துல உட்கார்ற மாதிரியும் மத்தவங்கள பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து, இது என்ன ஒரு நாகரிகமான ஒரு செயல்? சோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யூரசியத்தை காட்டுறாங்க. நாங்க எங்க தொகுதியில அதிரடியா நாங்க இறங்கி வேலை செய்யறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில வந்து ஒரு எம்எல்ஏ வந்து தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் போறாரு, கடையை மூடுங்க, ஹாஸ்டலுக்கு போறாரு, பக்கத்துல கடை டிஸ்டர்பன்ஸ் நான் மூட சொல்லிட்டேன், தெருக்கடையில இருக்கிறவங்களாம் நான் மூட சொல்லிட்டோமா, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, எல்லாமே பண்றாரு. இவங்க போகும்போதெல்லாம் மைக்கு எப்படி கரெக்டா எடுத்துன்னு போறாங்க, கேமரா எப்படி எடுத்துன்னு போறாங்க, ரீல்ஸ்ல போடுறதுக்குன்னே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில வேலைகள் செய்யறாங்க. தொடர்ச்சியா இவங்களால செய்ய முடியுமா 5 வருஷத்துக்கு? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பல சட்ட சிக்கல் இருக்கு, நிர்வாக சிக்கல் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள்ல செஞ்சுட்டதுனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தாவேக்கா என்ன செம்மையா செயல்படுறாங்க பத்தியா, திமுக இது செய்யல, அதிமுக செய்யல, தாவேக்கா வந்து செய்யறாங்க. கொஞ்சம் பொறுங்க சார், ருக்கு பையா ருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியுது. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அடுத்தடுத்து பயங்கரமாலாம் விளைவுகள் பயங்கரமாலாம் தாவே காட்சியினால நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஏபிவிபி மாணவர்கள் சங்கம் போய் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சு பிஎம்சி திட்டத்தை கொண்டு வரதுக்கு பரிசீலனை செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பவே நம்மளுக்கு பயமா இருக்கு, ஒரு விஷயங்களை கொஞ்சம் திணிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ தாவேக்கா அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. தனக்கு அதிகாரம் வந்துருச்சு, ஏன்னா புதுசா வந்திருக்கிறாங்க, ஒரு ஈரோசியத்தை காட்டுறதுக்கு தலகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்சமாச்சுன்னா விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் வராத அளவுக்கு செயல்படணும் அப்படின்றதான் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் உழைப்பு போட்டு அதுக்காக ஆசைப்பட்டு அதற்கு அது நாலேஜோட போயிருந்தாங்கன்னா அதோடைய அந்த ஸ்டேட்டோடைய பவர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. பணத்தை வாரி அடைச்சாங்களோ அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ இல்ல அதிமுக எம்எல்ஏ இல்ல பாஜக எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏனா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்மளுடைய வரம்பு என்ன, அதிகார வரம்பு என்ன, இவ்வளவுதான், இதுக்கு மீறி போக கூடாது அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும். ஆனா அந்த லிமிட்டை தாண்டி போறாங்களே, இவங்க ஏன் ஜெயிச்சோன்னு இவங்களுக்கும் தெரியாது, ஏன் தோத்துன்னு இவங்களுக்கும் தெரியாது, தலகால புரியாம ஆடுறாங்க அப்படின்னு தான் ஈரோசியத்தை காட்டுறாங்க அப்படின்னு. இன்னும் அந்த ரீல்ஸ் முகத்துல இருந்து வெளியில வரல. அந்த 3 மணி நேரம் படம் மாதிரி இந்த 5 வருஷம் அந்த ஆட்சியை வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து நாட்டு மக்களுக்கு அவங்க சேவை செய்யணும்ட்டு நம்ம முடிக்கலாம். ஆமா.